பார்க்க போகிற டிஷ் வந்துட்டு பீட்ரூட்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு பிக்கல். ஓவராக இங்கிலீஷில் சொல்கிறேனே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பாகற்காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஊறுகாய் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கேரளா ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு நம்ம ஷெஃப் செஞ்சு காட்ட போகிறாரு. எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது பாவக்காய் பிக்கல், பாவக்காய் ஊறுகாய். நீங்கள் எல்லோரும் எல்லா விதமான ஊறுகாய் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் பாவக்காய் நிறைய பேர் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்ருந்தா கூட வெளியில் வாங்கி சாப்பிட்ருப்போம். இது நம்ம எப்படி செய்யலாம் வந்து இன்றைக்கி பார்ப்போம். நீங்களும் வாங்க. இன்றைக்கி இது தேவையான இன்க்ரீடியன்ஸ்: பாவக்காய் 200 கிராம், கரைத்த புளி, வெல்லம், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஆயில் அண்டு கருவேப்பிலை, வெந்தயத்தூள், கடுகு அண்ட் வினிகர். இந்த பாவக்காவை நம்ம நெலிசாக நீட்டாக நறுக்க வேண்டும். நெலிசாக நறுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். இல்லைன்னா ரொம்ப நேரமாக குக் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டாக குக் ஆகலைன்னு நறுக்குன்னு கிடைக்கும். அதனால் நெலிசாவே கட் பண்ணிடுவோம். பாவக்காய் ஊறுகாய் எல்லா வீட்டில் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லாம் லெமன் ஊறுகாவும் மாங்காய் ஊறுகாய் தான் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம பாவக்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். பாவக்காய் நெரிசாக கட் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ரிஃபைண்ட் ஆயில் பதில் நம்ம நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஊறுகாய்னா கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றணும். கிட்டத்தட்ட 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு எல்லாம் நல்லா வெடிக்கணும். கடுகு வச்சுட்டு உடனே பாவக்காய் நறுக்கி வச்சு பாவக்காய் போடுறோம். நம்ம ஊறுகாய் செய்யும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், எல்லா விஷயங்களுமே நமக்கு செய்யலாம் இது ஊறுகாயை. ஆனால் அது வதக்கிட்டு ஈரப்பதம் இல்லாத வரைக்கும் வதக்க வேண்டும். அப்படி வதக்கினா தான் அது ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ் போட வேண்டியிருக்கும். வீட்டில் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெளியே வாங்கின ஊறுகாயில் எல்லாத்துலேயுமே ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க. அது எவ்வளோ நாளுக்கு வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது வந்து ஒரு வாரம் தான் இருக்கும். சப்போஸ் அதுக்கு மேலே நம்மளுக்கு வைக்கணுன்னா ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கலாம், தண்ணி படாமல். இந்த பாவக்காய் ஊறுகாய் இனி ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, சுகர் பேஷண்ட் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். மற்ற ஊறுகாயெல்லாம் சாப்பிட முடியாது. இந்த ஊறுகாய் எவ்வளோ நம்ம சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக இது நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு போவாங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போடலாம். இந்த வெந்தயத்தை நம்ம லேசாக வறுத்து பிடிச்சி வச்சுக்கிறோம். இதே மாதிரி வெஜிடபிள்னு செய்யலாம். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் அந்த மாதிரி செய்யலாம். அதிலெல்லாம் வந்து நம்ம டாமரின் புளி தண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாவக்காய்க்கு மட்டும்தான் புளி தண்ணியும் வெள்ளை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் நல்ல கசப்பு இருக்கும். அந்த கசப்பு எடுக்கிறது தான் இந்த வெல்லத்தை யூஸ் பண்ண போகிறோம். இது இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாமே இருக்கும்.
ஆனாலும் ரொம்ப சுவையாக இருக்கும் அது. கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நிறைய ஊற்றினா கூட பிக்கிள் கெடாமல் இருக்கும். இந்த பாவக்காய் நம்மளுக்கு ஊறுகாய் தேர்ந்தெடுக்கும்போது பெரிய காயாக கொஞ்சம் ரொம்ப பச்சை கலர் இல்லாமல் கொஞ்சம் ஒயிட்டாகவே தேர்ந்தெடுக்கணும். அதான் கசப்பு கம்மியாக இருக்கும். ரொம்ப இலசாக இருந்துச்சுன்னா அந்த விதை கூட போட்டுடலாம். நம்மளுக்கு இல்லை, இப்போ இன்றைக்கி விதையில் எடுத்ததுக்கப்புறம் தான் போட்டிருக்கோம். பாவக்காய் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் இது. சீக்கிரமாகவே செய்யலாம். வாங்க ஊறுகாயெல்லாம் ஊற வைக்கணும். இதெல்லாம் ஊற வைக்கணும் அவசியமே இல்லை. ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு சாப்பிட்லாம். அது போதும், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். அப்போ தான் கொஞ்சம் காரம் உரைக்கும். அதே மாதிரி திக்காக புளி கரைச்சி வச்சுருக்கோம். திக்காக கரைச்சி வச்ச புளி ஒரு 200 கிராமுக்கு 100 கிராம் புளியாவது தேவைப்படும். இந்த பாவக்கோட கசப்பு போகிறது தான் இந்த புளிப்பு போகிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெல்லம் திரி வச்சுக்கிறோம். அது கொஞ்சம் கூடுதலாகவே போடணும். வெல்லம் போட்டாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு முதல்ல. இன்னும் கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள் வறுத்து நல்லா பிடிச்சி வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட போகிறோம். நல்லா பாவக்காய் பிக்கிள் ரெடி ஆகிட்டு வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் புளி கொஞ்சம் தண்ணியை கரைச்சினா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். திக்காக கரைச்சிச்சுன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வினிகர் ஊற்றுறோம். புளிப்பு நிறைய இருக்குனால கொஞ்சம் கம்மியாகவே வினிகர் ஊற்றினா போதும். நிறைய ஊற்றினா ரொம்ப புளிப்பாயிடும். அதான் பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. வேறு பிக்கிள் மாதிரி இல்லது, ரொம்ப சுவையாக இருக்கும். அது
பாவக்காய் விலை கம்மியான டைமில் பிக்கிள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். நல்லா ரெடி ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அதை இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கிற மாதிரி அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணணும். சர்வீஸ் டிஷ்க்கு மாற்றுவோம். பாவக்காய் ஊறுகாய் ரெடி. ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், ஊறுகாய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சிம்பிளான ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம், பாவக்காய் பிக்கிள். இது நீங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்காகலாம் அது ரொம்ப நல்ல ஒரு டிஷ். இது பாவக்காய் பிக்கிள், பிட்டர் கோட் பிக்கிள்னுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு ருசிச்சு பாருங்கள். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்த டிஷ்ஷஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது இல்லையா? ஸோ இதே மாதிரி அட்டகாசமான டிஷ்ஷஸோட நான் வந்து அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஐஸ்வர்யா.